Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கண்களை மூடுவோமா? அப்பா தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி. எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை என்னும் விதையை எங்களில் விதைக்க அழைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவ வாழ்வு. இன்றைய கிறிஸ்துவ வாழ்வு. தொடக்க நூல் 1:27. கடவுள் தம் உருவில் மனிதனை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்போ கிறிஸ்துவ பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கானா, அது அவர் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கானா, அந்த வாழ்க்கை அந்த பெயரால அவனை மட்டும் அவன் அந்த வாழ்க்கை கெட்டதில்லை. அந்த பெயர் மூலயமா அவன் என்ன வெளிப்படுத்துறான்? இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு அந்த பெயர் மூலமா இழுக்கை ஏற்படுத்துறான். இப்போ யோசுவா என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஒரு பயங்கரமான குற்றம் செஞ்சுட்டான். அது நியூஸ் பேப்பர்ல, டிவியில எல்லாத்துலேயும் யோசுவா கொலை செஞ்சுட்டான், யோசுவா இப்படியாப்பட்ட காரியம் செஞ்சுட்டான், ஃபிளாஷ் நியூஸ்ல போயிட்டே இருந்ததுன்னா வச்சுக்கோ, யாருக்குமே அந்த யோசுவா என்ற அந்த முகம் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. யோசுவா என்ற அந்த முகத்தை கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. அதை அந்த நியூஸை பார்க்காதவங்க அதை கேட்கும் போது கூட அங்க யாரை ஞாபகப்படுவாங்க? கிறிஸ்து அவர்கள் என்ற அந்த கிறிஸ்துவையே நினைவுறுறான். கிறிஸ்து அவர்கள் என்ற அந்த கிறிஸ்துவையே நினைவுறுறான். 1 கலாத்தியர் 10 மனிதருக்கு உகந்தவராய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளராய் இருக்க முடியாது. மனிதருக்கு உகந்தவராக இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளர்களா இருக்க முடியாது. இங்க ஒரு கலாச்சாரத்துல என்னால பார்க்க முடியுது. பேப்டிசம், கிறிஸ்துமஸ், எந்த ஒரு விழாவானாலும் அந்த பார்ட்டி கல்ச்சர். பார்ட்டி கல்ச்சர்னா நான் என்ன மீன் பண்ணுறது தெரியும். பார்ட்டி கல்ச்சர்னா சாப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ். பேப்டிசம்னா என்னது? ஒரு ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த குழந்தை நம்ம திருச்சபைக்கு ஒரு புது உறுப்பினராக வராங்க. அந்த ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுற அந்த நேரத்துல பாவம் செஞ்சு அந்த விழாவை கொண்டாடணுமா. இப்போ கிறிஸ்து பிறப்புலையும் நான் அது பார்க்குறேன். நிறைய ஸ்டேட்டஸ்ல சர்ச்சில் இருக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ்ல பார்க்குறேன். இப்போ கிறிஸ்து பிறப்புனா என்னது? நான் பாவிகளுக்காக இம்மானுவேல் பிறந்தார். பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக பிறந்தார். அப்போ அந்த பாவிகளுக்காக ஆண்டவர் பிறந்தார்னா, இப்போ அந்த இடத்துல பாவம் செஞ்சு அந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா, இப்போ யாருக்கு இது திருப்தி ஆகும்? நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இப்படியாப்பட்ட விழாக்குல இப்படி நம்ம ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? யாரும் சந்தோஷப்படுவா? மனுஷங்களாக நம்ம மட்டும்தான் அதை சந்தோஷப்படும். வேற யாரும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கும். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். லேவியர் ஆகமத்துல பார்த்தோன்னா 19 நானே உங்கள் கடவுள், நான் தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராய் இருங்கள். ராணி மரியம் என்ற ஒரு புனிதர் இருக்காங்க. அவங்க கிறிஸ்துவுக்காக பாடுபட்டதுனால ஒரு கிராமத்துல 40 இடத்துல குத்தி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க செய்யற அந்த சேவையை பிடிக்காத 40 இடத்துல குத்தி கொலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயில் போனா அவங்க சிஸ்டரும் அவங்களோட கூட பிறந்த சகோதரியும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜெயிலில் போய் அவரை பார்த்துட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஏன்னா கிறிஸ்து உங்களை மன்னிக்க சொன்னாரு, அதனால நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில முத்தம் கொடுத்து 40 முறை அவங்க சகோதரியை குத்து கொலை பண்ண அந்த கையை எடுத்து முத்தம் கொடுத்து, இனிமே நீங்க எனக்கு மூத்த சகோதரன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவரோட ஒரு பெரிய மனமாற்றம். அதுக்கப்புறம் அவரை அந்த வீட்டுக்கு அந்த தாய் தந்தையோட இறுதி சடங்கே அவர் தான் பண்ணார். லாஸ்ட் ட்ரிப் ஆஃப் வாட்டரும் அவர் தான் கொடுத்தாரு, இறுதி சடங்கும் அவர் தான் பண்ணார். அங்க ஒரு உலக போக்குல வாழ்ந்த மனுஷனால இப்படி பண்ண முடியுமா? ஒரு கிறிஸ்துவே முழுசா நம்ம வெளிப்படுத்தினா மட்டுமே அப்படி ஒரு இது பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி அவர் பண்ணும் போது அப்ப அங்க நம்ம ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆறு போக்குலயே ஓடுறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை. இந்த உலகம் இப்படி போகுதுன்னா சலேஹா இப்படிதான் எங்க பசங்களாம் ட்ரெஸ் போடுவாங்க, நாங்களும் இப்படிதான் போடணும். பிள்ளைங்க அப்படிதான் போடுவாங்க, பழகிடுச்சு. ஒரு இதுக்கு போனோம்னா அப்படிதான் போடுவாங்க பசங்க. இங்க எல்லாரும் அப்படிதாம்மா போடுறாங்க. நான் தான் போடுறேன். இங்க எல்லாமே ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க யூத் எல்லாம், நானும் வச்சுட்டு இருக்கோம். இல்லை, உலக போக்கு கிடையாது. வித்தியாசமா நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், வித்தியாசமா வாழணும். எபேசியர் 6:12 கிறிஸ்துவ வாழ்வு என்பது நம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் தீ ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிற போராட்டம். உலகத்தினோடு மட்டும் போராட்டம் கிடையாது.
தீய ஆவிகள் எல்லாத்தையோட போராடுற போராட்டம். அப்ப அப்படியாப்பட்ட நம்ம எப்படி நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்துறோம்? நம்ம இப்ப கிறிஸ்து அவர்கள் சொல்லும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம அந்த கிறிஸ்துவ தான் நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படின்னு நம்ம சிந்திப்போம். போராடும் அனைவரும் போராடவும், இந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்கே நிலைத்து நிற்போம். ஜெபிப்போமா? அப்பா தகப்பனே, இதோ கிறிஸ்துவராய் இருக்க நாங்கள் உண்மை வெளிப்படுத்தும் சாயலை நாங்கள் எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கும் பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.